ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10th இயல் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 10th லெசனில் இயல் 1 இயல் 2 இயல் 3 லெசன் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஒன்லைனர் மாதிரி, படித்தவங்களுக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். படிக்காதவங்களுக்கு இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நற்றிணை. நல் என்ற அடைமொழி கொடுத்து போற்றப்படும் நூல் எது? நற்றிணை. நற்றிணை எந்த திணை வகை நூல்? அகத்திணை. நற்றிணை எவைகளில் உள்ள நூல்? விடை எட்டுத்தொகை. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தெள்ளத் தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எது? விடை நற்றிணை. நற்றிணை பாடல்களில் உள்ள அடிவரை? விடை 9-12. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர்? விடை பன்னாடு தந்த மாறன் மழுதி. நற்றிணை பாடல்களின் எண்ணிக்கை? விடை 400. நற்றிணை பாடினோர்? விடை 275. நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே என்ற பாடலை பாடியவர்? விடை மிளைக்கிழா நல்வேட்டனார். அரிக்கால் மாறி அங்கன் அகவயல் பொழிந்தும் என்னும் பாடல் நற்றிணையில் எத்தனையாவது பாடலாக வந்துள்ளது? விடை 210. மிளைக்கிழா நல்வேட்டனார் நற்றிணை பாடலில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை 4 பாடல்கள். சொல் பொருள் தருக. செரு வயல், அரி நெற்கதிர், யாணர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். புறநானூறு. சங்ககால மக்களின் வாழ்க்கை நிலை, மன்னர்களின் வீரம், புகழ், கொடை, வெற்றிகள் பற்றிய செய்திகளை கூறும் நூல்? விடை புறநானூறு. புறநானூறு எவ்வகை நூல்களில் ஒன்று? விடை எட்டுத்தொகை. புறநானூறில் உள்ள பாடல்கள்? விடை 400. சான்றோர் என்றும் சான்றோர் பக்கமே இருப்பர், சான்றாமை இல்லாதவர் எப்போதும் தீயவர் பக்கமே சேருவர் என்று கூறும் நூல்? விடை புறநானூறு. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்த பொழுது யாருடைய வருகைக்காக காத்திருந்தார்? விடை பிசிராந்தையர். பொன்னும் துகிரும் மன்னிய எனும் பாடல் புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக வந்துள்ளது? விடை 718. சான்றோர் பலர் ஆப சால சாலர் பலர் ஆகுபவரே என்ற பாடலை பாடியவர்? விடை கண்ணகனார். கண்ணகனார் எந்த மன்னனிடம் அவைக்கள புலவராக இருந்தார்? விடை கோப்பெருஞ்சோழன். புறநானூற்றை ஏற்ற புலவர்கள் ஒருவர்? விடை கண்ணகனார். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையர் இருவரின் நட்பை பாடிய புலவர்? விடை கண்ணகனார். சொற்பொருள். துகிர் பவளம், மன்னிய இலை பெற்ற, செய் துளைவு, தொடை மாலை, களம் அணி. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பேச்சுக்கலை. ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும்? விடை 64. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை? விடை பேச்சுக்கலை. மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்ட மக்களை ஈர்த்தோர்? விடை தமிழ் தென்றல் திருவிக்க பேரறிஞர் அண்ணா ராபி சேதுபிள்ளை. வெறும் பேச்சுக்கும் டேஸ் பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு? விடை மேடை பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு. பேச்சு வடிவில் டேஸ் கூறி கருத்தை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும்? விடை சுருங்க கூறி கருத்தை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும். பேச்சும் பொருளை ஒழுங்குபடுத்தும் முறைக்கு கட்டுப்படுத்தி பேசும் முறை எத்தனை வகைப்படும்? எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் என 3 வகைப்படும். அவை எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். தொடக்க உரைக்கு பிறகு பொருளை விரித்து பேசும் முறை டேஸ் எனப்படும்? தொடுத்தல் எனப்படும். எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே டேஸ் எனப்படும்? அணி எனப்படும். பேச்சை தொடங்கும் போது டேஸ் எனப்படும்? பேச்சை தொடங்குவது டேஸ் எனப்படும்? எடுப்பு எனப்படும். தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? விடை திருவிக்க. மேடை பேச்சில் அண்ணாவை ஈர்த்தவர் யார்? விடை திருவிக்க. நெக்ஸ்ட் லெசன். அண்ணாவின் கடிதம். உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சித்து பெறு என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள் என்று முழங்கியவர்? விடை முடியரசன். அறிஞர் அண்ணா தனது தம்பிக்கு எந்த இதழில் கடிதம் எழுதினார்? விடை காஞ்சி.
புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னி நிலையும் துகிலும் பூண்டு என்று கனிமொழி பேசியவர் யார்? அறிஞர் அண்ணா. அண்ணாவின் கடிதம் எழுதப்பட்ட நாள்? விடை 14/1/1968. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பெரிய புராணம். பெரிய புராணத்தை அருளியவர் யார்? விடை சேக்கிழார். சேக்கிழார் பிறந்த ஊர்? விடை குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம்.